கல்ஃப் கண்ட்ரி மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரவங்க பொதுவாகவே 30+7 37 கிலோ தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் காசு கொடுத்தா 10 கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான் தெரியும். ஆனால் 100 இல்லை, 200 இல்லை, 500 கிலோவுக்கு மேலே கூட எடுத்துகிட்டு வரலாம். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க. நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸுலேருந்து வீட்டு பொருட்கள் அனைத்தும் வாங்கி இதேமாரி பாக்ஸ் போட்டாலும் சரி, நீங்கள் இல்லைனா அவங்களே பாக்ஸ் போட்டுருவாங்க. யாருன்னு தானே கேட்குறீங்க? கார்கோ. இதில் ஏ கார்கோ, சி கார்கோன்னு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஏ கார்கோன்னா ஃப்ளைட்டில் வருது, சி கார்கோன்னா கப்பலில் வருதுங்க. இந்த ஃப்ளைட்டில் போட்டிங்கன்னா 20லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்துடும். அதே கப்பலில் போட்டிங்கன்னா 50லேருந்து 60 நாளுக்குள்ளே வீட்டில் பொருளை இறக்கிடுவாங்க. பேக்கிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா வெயிட்டாக போட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்திடுவாங்க. பாக்ஸில் உங்கள் பேரை எழுதிட்டு பில்லை போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் சுப்ரீம் கார்கோவில் தாங்க போட்டாப்புல. அதில் நல்லாவே பெனிஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. 1 கிலோன்னு பார்த்தீங்கன்னா 400 ஃப்ளீஸு. நம்ம ஒரு காசுக்கு 110 ரூபா வரும் கிலோ. வேறு என்ன பண்ண முடியும்? 30 கிலோவில் எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும்? அதனால் இதேமாரி கார்கோ போட்டால் தான் பொருள் அதிகமாக உள்ளவங்களுக்கு செட் ஆகும். இப்படி தாங்க வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் லக்கேஜ் அதிகமாக இருந்ததுன்னா கார்கோ மூலயமா ஊருக்கு பொருள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம்னா மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க.